உங்க பேரு? Kittu. Kittu, I guess, has seen it all. Good times, bad times, constantly changing. Infancy to childhood, to youth, to adulthood, to tatahood. The world, according to Kittu, is a series of relationships where he has a mandate to have a credit balance as a giver. He brings joy and humor to the table, both for himself and the person on the other side, whatever be the circumstance. நாங்கள் 4 பொண்களுக்கு அப்புறமா தனக்கு ஒரு சின்ன குழந்தை பிறக்காதான் இருக்கு. எங்கள் அப்பாவும் அம்மாவும் கவர்மெண்ட் யூனிஃபார்ம் இருந்து பாயச தானம் பண்ணி தவசு இருந்து பிறந்தவன். அவன் பிறந்தத்தில் தசரதற்கு ராமர் பிறந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு இருந்தது. அதுக்காக அன்றைக்கி அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்கார நர்ஸு சமயக்காரி அட்டெண்டர் பாயிலேருந்து அத்தனை பேருக்கும் புதுத்துணி வாங்கி கொடுத்தார். அப்புறமா அவருடைய ஆண்டினர் மகாபிரமாதமாக நடந்தது. பெரிய இதுதான் நிறைய குடி கச்சேரி வச்சு சாயங்காலம் 100 அட்வொகேட்ஸ்க்கு டின்னர் வச்சு. Here is a take on a few events, all of them true, well, almost. Taking a cue from how Kittu himself led his life, we did expand on reality but did not let the absolute truth come in the way of a humorous story. A male baby, a happening to cherish in those days, more so when it happens after 4 girl children. Vaidyanatha Iyer was ecstatic. This also is a formal launch of Bobby in character roles. டாக்டர், 4 பொன் குழந்தைகளுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தோன்னே எனக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா டாக்டர்? அந்த ஆண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ரிசல்ட், முட்டைகோஸ் வெட்டகோஸ், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர். First sit down, please relax first. Don't worry. மனசே சரியில்லை டாக்டர். Don't tell you, don't worry. Oh, this is nothing. அப்பா. Child has got lactose intolerance and maltose obsession. மால்டா? Yeah, maltose obsession. அது என்ன பண்றது இப்போ டாக்டர்? Treatment is very simple. Can you please note it down? சொல்லுங்க டாக்டர். Okay. Ragi malt, தெரியுமா? Ragi malt. ஆமா, ராகி. Take 60 ml of ragi malt. Add or large. Pour it in a glass and add about 3 times the quantity of soda. சோடாவா? ஆமா, சோடா வைத்தியம் நல்லது இல்லையா? சோடா போட்டா என் பையன் சாப்பிட மாட்டேனே டாக்டர். சோடா பிடிக்கலன்னா வெறும் 2 கியூப் ஐஸ் மட்டும் போட்டு கொடுத்துருங்க. ஓ, அதுக்கு என்ன சொல்வா? ராக்கி மால்ட். ஓ, அந்த ராக்கியா? சொல்லுங்க டாக்டர். இப்படியே நான் ஹோல் லைஃப், அவன் ஃபுல் லைஃப் இதே மாதிரி ராகி மால்ட் சாப்பிட்டுக்கணுமா டாக்டர்? இன்னவே அவன் மால்ட் சாப்பிட்டுட்டே இருக்கணும். 30 வயசு வரைக்கும் ராகி மால்ட், சோடா, ஐஸ் பிடிக்காது போட்டு சாப்பிட. 30 வயசுக்கு அப்புறம் அவரே டிசைட் பண்ணிப்பார் எந்த மால்ட் எவ்வளோ, சோடாவா வாட்டரா ஐஸான்ட்டு. என்னவோ டாக்டர், எனக்கு இதெல்லாம் சரியாவே படல. பட் அவனுக்கு சரியா படும். என்னோட கொஞ்சம் வரீங்களா? நீங்க யாரு? எதுக்கு நான் வரணும்? நீங்க தானே டாக்டர் பிரகாஷ்? எஸ். ஓ, அவனை பள்ளிக்கூடம் சேர்த்த விதம் ரொம்ப அருமையானது. எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடியது. எங்கள் அப்பா மெட்ராஸிலிருந்து எங்கள் கிராமமான சோழவந்தானுக்கு காரை எடுத்துக்கொண்டு வந்து அதில் அவனை படிக்க வைக்கிற நாளன்னைக்கு ஊர்வலமாக பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி சென்று அங்கே வித்யாரம்பம் பண்ணினோம். அது அந்த ஊர்லேயே அந்த காரை பார்த்தா எல்லாருக்கும் ஒரே அதிசயம். அதுவும் இவனை உட்கார வச்சு நாங்கள் மாலையெல்லாம் போட்டு ரொம்ப பெருமையாக அவனை ஊர்வலம் கூட்டி வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்தது இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்கின்றது. Kittu gets into engineering college. Vaidyanatha Iyer ran pillar to post to get Kittu an engineering seat. Kittu was busy running between Stella and Sacred in search of art. Kittu's tryst with art lasted all of 10 days. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில லெட்டர். குட் நியூஸ். அம்பிக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் கிடைச்சிடுது.
10 நாளா ஆர்ட்ஸ் காலேஜ் போய் என்ன கஷ்டப்படுறானோ அவனை உடனே போய் பார்க்கணும். ப்ரொஃபசர், உங்களோட பேச முடியுமா? எஸ், நீங்க யாரு? I am T.S. Vaidyanatha Iyer, senior advocate in the High Court and father of Krishna Swami, who is in your college. Krishna Swami. கிருஷ்ணசாமி யாரு? Krishna Swami is my son. அவனுக்கு engineering college admission கிடைச்சிருச்சு. சரி. Can I take him away? கிருஷ்ணசாமி கொச்சிருங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் தானே, இங்க தான் படிக்கிறான். கொச்சிருங்க சார். வைத்தியநாத ஐயர், எஸ், நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டு இந்த வருஷம் கேல யாருமே எடுக்க வேண்டாம்னு ட்ரஸ்டிலேயே சொல்லியிருக்கா. ஓ மை காட். அதனால கேலையே யாரும் இல்லை. கிருஷ்ணசுவாமி சம்பதர் காலேஜ். Why don't you go and see for this? Okay. அம்பி இந்த காலேஜ்ல இல்லையா? எங்க போயிருப்பான்? காலேஜா ஏறி இறங்க வேண்டியதா? எங்க போயிருப்பான் அம்பி? 10 நாளா காலம் கத்தல கிளம்பிட்டு சாயங்காலம் தானே வரான். எங்க போயிருப்பான்? ஹே அம்பி, இங்கடா இங்க இருக்க? உன்னை தேடிட்டு நான் ஆர்ட்ஸ் காலேஜ் போயிட்டு இருக்கேன். அப்பா, நீங்க எப்படி அப்பா இங்க இருந்து? அப்பா, உன்னை தேடிட்டு நான் ஆர்ட்ஸ் காலேஜ் போய் கேட்டா நீ வரவே இல்லையா? 10 டேஸா? ஓ, நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ் சொன்னீங்களா? ஆமா. என் காதுல ஆர்ட்ஸ் காலேஜ்னு இருந்தது. நான் 10 நாளா சேக்ரெட் ஆர்ட்ஸ் காலேஜே சுத்தி வந்து என் கிளாஸ் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன்பா. அது சரி, சேக்ரெட் ஆர்ட்ஸ் காலேஜா? ஹே, அது லேடிஸ் ஹாஸ்டல் காலேஜா? Kittu, an Annamalai alumni. Kittu cannot be accused of attending classes in college regularly. Later, I guess he felt repentant and wanted to condone his sins and undo this blemish. He became active in Annamalai Alumni Association, in fact became its president in 94-96, and today he boasts of a record attendance on Tuesdays and Saturdays in the Alumni Club. He figures on an average his attendance at Annamalai is okay now. Kittu during college days can never be accused of being studious, but had the uncanny ability to get by tricky situations unhurt by even bullets. Bullet Srinivasan's cap could look out of place, but hey, we went through difficult Kodambakkam lanes to get it. Had to use it. டேய், என்னடா நீயும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஒண்ணுமே புரியல. தொந்தரவு பண்ணாம உன் வேலையை பாடுறேன். எனக்கே நேரம் நேற்று ராத்திரி படின்னு சொன்னா உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருந்தல. இப்ப வந்து அது இதுன்னு கேட்டா இருந்தது. உன்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணு. நேற்று வந்து இப்படி ஒயிட் போட்ட, இன்னைக்கு வந்து இப்படி ஒயிட் போடுறியடா. இது ஸ்டார் டெல்டா. இதெல்லாம் உனக்கு ஒண்ணும் புரியாது. உனக்கு சினிமா ஸ்டார் தான் தெரியும். நீ அந்த வேலையை ஏதோ நோண்டிட்டு இருக்க, அதை பண்ணு. சார் வர நேரம் ஆச்சு, படுத்தாரு. ஐயோ, யாரோ புல்லட் ஸ்ரீனிவாசனா இந்திய இன்ஜினியரிங் இருந்து வரானா? புல்லட் மாதிரி கேள்வி கேட்பானா? முழுடா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொதப்பல், இதுல புல்லட் வேறையா? Good morning, students. Good morning. Good morning, sir. Good morning, sir. Yes. My name is Bullet Srinivasan from Gindi Engineering College. What's your name? Raja, sir. Raja. Okay. Then the man? Electrical equipment. Electrical. Okay. Now, simple question. Yes, sir. What are the applications of permanent magnet instead of wound field on a rotor in electric motors? Permanent electric. Man, தெரியும். The portionsல இல்ல தெரியும். But still you have to know that. Yes, sir. As an electrical engineer. Permanent electrical. Pariman. What's your name? ஸ்ரீ கிருஷ்ண சாமி சார். Krishna Swami. என்ன மேன் எலக்ட்ரிக்கல் லேப்ல தையல் மிஷின் வச்சு என்ன பண்ணிருக்கிற? தையல் மிஷின், ஸ்விங் மிஷின், மோட்டரைசிங் சார். Motorizing sewing machine. Okay, I'll ask you a question on motorization. What is synchronization of motors? Complex, but let's see. சார், இங்க நான் போறேன்.
இந்த அண்ணாமலை பசங்க தெரியும், ஒரு கேள்வி கேட்டா ஒரு பதில் வராதே. என்ன கேள்வி கேட்டாதான் வரையிற? அமேசிங் அமேசிங். இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட சிம்பிளா ஒரு பேப்பர்ல வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டியே மேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டியே. உன் பேர் என்ன? கிருஷ்ணசாமி. கிருஷ்ணசாமி. எக்ஸலென்ட் கிருஷ்ணசாமி, எக்ஸலென்ட். நீ வந்து என்னோட காலேஜ்ல மெட்ராஸ்ல வந்து கிண்டில தான் நீ டாக்டரேட் படிக்கணும். யூ வில் பி டாக்டர் கிருஷ்ணசாமி ஃப்ரம் மை லேப், புல்லட் ஸ்ரீனிவாசன்ஸ் லேப். யோ கத்துக்கப்பா கத்துக்கப்பா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. M.R. Raja's depiction is an exaggerated fiction. Incidentally, Raja had a brilliant academic career and was a guiding force during Kittu's college and later Kartika days. எங்களுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஆசாமியை சொல்லாமல் இருக்க முடியாது. அதுதான் என் தம்பி மனைவி நந்தினி. நல்ல வாழ்க்கை துணைவி அடைஞ்சான். அதுவே அவனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எங்கள் எவ்வளவு பெரிய பொசிஷன் வந்தாலும் எத்தனை இருந்தாலும் அக்கா தங்கைகளெல்லாம் மறக்காத இன்னமும் அவன் வந்து போய் எங்களுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்து எங்ககிட்ட இருப்பாருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் நந்தினின்னு தான் நான் சொல்கிறேன். அவன்தான் எங்கள் கூட பிறந்தவன் என்றாலும் கூட அவனுக்கு வாய்த்த மனைவியும் அவனுடைய குழந்தைகளும் மருமகள்களும் எங்களிடம் ரொம்ப பிரியமாகவும் அவனைப் போலவே இருந்து வருகிறார்கள். கிட்டு வயசுக்கோ ஜென்ரேஷனுக்கோ மரியாதையை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், மாமா கிட்டுவும் மருமான் ரவியும் ஒரு கிரிக்கெட் மேட்சுக்காக பெங்களூர் போயிருந்தாங்க. புது டீம் மெம்பர்ஸ்க்கு இவங்க உறவுன்னு தெரியாது. மேட்சுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக ஈவினிங் ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அப்போ நடந்த சம்பவம் இது. கொஞ்சம் போடுங்க. Presenting Asha from Russia. மாமாஜி, ஆஷா நம்ம ஊர்ல ரீட்டா என்ன கூத்திது? மாமாஜியா இல்லப்பா, நம்ம அங்கிள் தான். என்ன கூட பண்றாரு? Kittu and not so good times. Kittu's life has been a roller coaster ride. Thoroughly exciting, but not without his share of ups and downs. A few difficult times to negotiate. அவன் எவ்வளோ எங்களுக்கு சின்னவனாக இருந்தாலும் எங்கள் அப்பாவுடைய திடீர் மரணத்தின் போது அவனை நாங்கள் எல்லாரும் ஒருமுகமாக அந்த சின்ன வயதிலேயே எங்கள் குடும்ப தலைவனாகவே ஏற்றுக்கொண்டுட்டோம். அந்த சரிந்த நிலையில் காசி விஸ்வநாதனும் மதுரை மீனாட்சியும் போல் என்னுடைய அடுத்த தங்கை மீனாட்சியும் அவளது ஆத்துக்காரர் விஸ்வநாதனும் அவன் வீழ்ந்து விடாமல் இருக்க அவனை தூக்கி நிறுத்தி இதுவரையில் அவன் வர்றதற்கு காரணம் அவர்கள் இருவருமே. அவன் வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டான். கஷ்டப்படுற போது எங்கள் அப்பாவோட பீரோவெல்லாம் இருக்கிற போது எங்கள் அப்பா ஒரு 40 பேஜ் நோட்டு வழியாக அவனை பற்றி அவன் ஜோசியத்தை கேட்டு எழுதி வச்சிருந்தார். அதில் அவங்க பிள்ளை வந்து பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மாதிரி இருப்பான் அப்படின்னு எழுதி வச்சிருந்தார். அதை வச்சுட்டு அவன் 2 வருஷம் வேலைக்கு திண்டாடி இருக்கும்போது சாயங்காலத்தில் எங்கள் ஆட்டில் வந்து எங்கள் ஆத்துக்காரத்தாள் அட்வைஸ் கேட்டோம், அந்த கம்பெனிக்கு போடுறது என்ன பண்ணுறதுன்னு. ஒரு நாள் வாசக்கதவை தட்டினா யாருன்னு கேட்டேன். நான் தான் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்திருக்கேன் அப்படின்னா. இதுக்கு தனக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அதை அனுபவிக்க ஒருத்தையாக இருக்க சொல்லி இது பண்ண மாட்டான். அதுக்கேற்ற மாதிரி பகவான் அவனுக்கு கஷ்டமும் கொடுத்தார், நல்லதும் கொடுத்தார். கடைசி தங்கையனுடைய புருஷனால் அவன் ரொம்ப சிரமப்பட்டான். அதையெல்லாம் எப்படியோ தாங்கிட்டான். தனிக்கு சின்ன பையன். எங்கள் அப்பா செத்து போகும்போது அவன் எங்கேயோ இருந்தான். அவனை வரவழைக்கப்பட்ட பாடு தெய்வம் வச்சு போச்சு. அதை கூட்டு வந்து அவனை உள்ளே கொண்டு விட்ட உடனே முதல் கேள்வி என்கிட்ட கேட்டான், மீனாட்சி என்கிட்ட 120 ரூபா தான் வெளியிருக்கு, இது வச்சுட்டு நம்ம தள்ள முடியுமான்னு கேட்டான். கவலைப்படாதா அப்படின்னு இருக்கு, அதெல்லாம் பார்த்து சொன்னோம். எதுக்கு சொல்ல முடியும்னா சின்ன வயசுலேயே அவனுக்கு நிறைய பொறுப்பையும் பாரத்தையும் பகவான் கொடுத்தார். ஆனால் அதை எல்லாத்தையும்
தொண்டைலாம் ஏறுது. ஆனால் நடக்கும், இது வரைக்கும் நடக்கும். நான் இன்னைக்கு நல்லா அழாதப்பா, கம்போஸ் யுவர் செல்ஃப். நீயே தளர்ந்துட்டா எப்படி? அவன் டெல்லிக்கு கிளம்பச்சு அவனுக்கு ஜுரத்தோட கிளம்பினான். அப்பா வந்து தொலான்னு ஒரு சட்டை எடுத்து குடிச்சு இதை போட்டு டாக்டரத்துக்கு அழிச்சிட்டு போனான். அந்த வயசுல அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு பையன் வெளியில வரவே முடியாது. ஆனா அப்பாவோட அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த தொலை சட்டையோட டாக்டராத்துக்கு வந்து அவன் என்னைக்குமே அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெட்டுனாலும் அவனுக்காக தனி சலுகை எல்லாம் எங்க அத்தை கொடுத்ததே கிடையாது. Kittu gets bypassed. எங்கப்பா முருகா, ஏன் நல்லவங்களையே சோதிக்கிற? The only constant in Kittu's life has been his morning walk and exercise. So it was a bit of a surprise, a rude one at that, when he had a heart problem and needed a surgery. I still remember watching a meaningless veterans cricket match live in his hospital bed, 25 of us to be precise, making noise, cracking jokes in a festive atmosphere, while he was being operated on in the neighborhood. Kittu's approach to life was, I guess, contagious. சார், என் ஒய்ஃபுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம். எப்படியாவது அதை நிறுத்துங்க சார். ஒன்னும் இல்லையா, கவலைப்படாதீங்க. எல்லாரும் ஒண்ணுக்கு பழகிக்கிங்கய்யா. அப்பதாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பழகிக்க. ரவி, கேரக்டர் வந்து டாக்டர் சாலமன் பாப்பையா இல்ல, சாலமன் விக்டர். Don't worry, Swami. We will take care of this. You know we have நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்றது கிடையாது, ஒரு வாக்கிங் போறது கிடையாது. சதா பாட்டு டெலிஃபோன், பாட்டு டெலிஃபோன். Don't worry, Mr. Swami. As usual, கொழுப்பு நிறைய இருக்கு. அத சொல்லுங்க. So நான் ஒரு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்றேன். டெய்லி ஓடி ஆடி வேலை செய்யட்டும். அப்புறம் மார்னிங் என்ன பண்ணுங்க, இந்த பல்ஸ் மாதிரி 1 minute. How old are you? 58. I am very strong. Daily jogging, daily walking, daily exercise. டாக்டர் என்ன பைபாஸ் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அவர்கிட்ட? அதேதாம்மா, பைபாஸ் தான். அப்படின்னா ஒண்ணு இல்லம்மா, ஒரு ஸ்மால் சர்ஜரி 9 hours தான். நாளைக்கே அட்மிட் ஆயிட்டாருன்னா எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஓகேயா? 9 hours பாட்டு கிளாஸ். நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கே you get admitted for the bypass. Okay? சார், பைபாஸ்னா எவ்வளவு ஆகும்? You can't bypass that. Hello interns, this is a very very important surgery. இதுக்காக நான் ஸ்பெஷலா ஹார்வர்ட்ல போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். This is called bypass surgery. Okay? இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. This is a very special case. இத கட் பண்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் சுவிட்சர்லாந்துல இருந்து வந்திருக்கு. அதனால இதை வச்சு ஆரம்பிக்கிறோம். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். என்ன கத்தாரு? ஏய், தூக்கி போடாத. மைக்க வச்சா பாரு. செக் பண்ணிக்கோ. இந்த அறுவாளை வெள்ளை லெட்டர் எடுத்துட்டு போ. இப்போ என்ன பண்ண போறோம்? பைபாஸ்ல நம்ம பண்ணும் பொழுது உடல்ல இருக்கிற பேட் திங்ஸ், காலியான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃப்ரெஷ் திங்ஸ், அதுக்கு என்ன இனிமே தேவையோ அதான் வைக்க போறோம். சோ நீங்க அப்பப்போ ரெக்கார்ட்ஸ் கேஸ் ஸ்டடி பார்த்து சொல்லிட்டே இருக்கணும். ஓகே? Let us see what we have to take out first. Okay? என்ன உடம்பியா? சேல்ஸ் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கட்டல, ஐடி ரேட். ஓ, கார்த்திகா சமாச்சாரம். தூக்கி போட டெஸ்ட். எம்டி பாட்டில். நேச்சுரலி இதனால தான் பைபாஸ் ப்ராப்ளம் வருது. எம்டியா இருக்கலாமோ? தூக்கி போட. என்னது டால் பாருங்க. ஓ, இது இந்த சீக்ரெட் ஹார்ட் சமாச்சாரம். இந்த வயசுல பண்ணுவோம். எல்லாம் எம்டி ஆயிட்டு இப்போ என்னென்ன வைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அயட்டா. வெரி குட். அடுத்து என்ன பாருங்க, ரோட்டரி. ரோட்டரி கொடுங்க. ரோட்டரி தானே? நெக்ஸ்ட் என்ன இருக்குமா? ஓ, ஏலகிரிங்க. ஏலகிரி கீயா வீட்டுக்கா?
போறவே போறாது. சாவி வச்சுட்டு என்ன பண்ணுவாரு? இதுதான் முக்கியம். இதுக்கு தானே அவர் ஏலகிரியா போறாரு. இதை முதல்லயே வச்சிருக்கணுமா? அப்பா இதே டைட்டா இருக்கே. இது போனால எல்லாம் ஃபுல்லா சரியா போயிடும். வேற ஏதாவது இருக்கலாமா? ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். எஸ். ஹோலி கீதான்னு. ஹோலி கீதாவா? சரி ட்ரை பண்ணுவோம். இந்த பாடிக்குள்ள இதெல்லாம் போகுமா? இதெல்லாம் வச்சுட்டு எடுத்து மாட்டோம். Kittu in Rotary. While Kittu's fellowship skits with Nandini are legendary, not so well known facets of his 24 years of Rotary engagement include, as a president of his club that won over 17 awards in the year that he had his bypass surgery, displaying true leadership qualities. Don't do much, make others do it for you. Having held every district position except the governor, he cherishes his stints as chairman youth service, where he organized a cycle rally in Malaysia to spread the message of Rotary. Recognized as best assistant governor in 2003-04 and most dedicated Rotarian in the district in 2005-06. As a member of Tsunami Committee, he was actively involved in many rehab programs that include retrieving 53 mechanized boats at Palayaru and currently in the process of installing ice plant there for the tsunami affected fishermen. He is also engaged in providing education for tsunami orphans. Very active in IFCR, International Fellowship of Cricket Loving Rotarians. Organized cricket festivals in Chennai, besides attending similar festivals in UK, New Zealand, Australia, Sri Lanka, what have you. Visiting almost as many cricket playing countries as Sachin. Kittu as champion of small industries in Tamil Nadu. As president of Tanstia, Tamil Nadu Small and Tiny Industries, and chairman of Tanstia FNF Service Center, board member of TIIC, SIDCO, the list is endless. Kittu in a single word. What is the synonym of Kittu? What is the first word that springs to your lips when you think of Kittu? We asked a few who should know. Ageless. Young heart. Versatile. Hilarious. A friend. Very kind grandpa. Evergreen Atimba. Very helpful grandpa. 100%. Good uncle. Loving grandpa. Honest man. Ever youthful. Oh, positive. Role model. Ultra jovial. Very caring father-in-law. அம்பி என் தம்பி, அவன் தங்க கம்பி. அருமையானவன், பெருமையானவன். அதுல என்ன அவ்வளவு பெருமை? Kittu retires, and how? Oh shit. Yeah, Anil who? Ambani. Okay, put me on. Anil bhai, kya haal hai? How are you? Thanks for your greetings. Very good. Thank you very much. Yeah. Well, you are always welcome. You are always welcome. But one thing, daytime, anytime you can come. But evenings I'm a bit tight. I mean, I'm a bit busy. Yeah. Okay. Yeah, any day, Mukesh wants to come, let him come along, no problem. Mukesh also can come. But make sure that you come in the daytime. Okay? That should be fine. Oh, thank you very much. 70 is not a big age, but anyway, thanks for your greetings. And, I have, even on my birthday, people don't leave me to sign some papers. So I have to go to the board, and otherwise I will have to face the music, That's it. I know. Okay, Anil. Thank you. Bye. Our
That's Kittu's story so far. I'm sure he has several chapters to write and several more stories to tell. The woods are lovely, dark and deep. But Kittu has promises to keep. A couple of pegs to drink, a few jigs to dance, jokes to crack, grandchildren to hug before he sleeps. Sleep? What's that? It's time to go for that morning walk, huh? உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா?